தமிழ் மக்கள் அவர்களை விட்டு பிரிந்த சக உறவுகளை நினைவு கொண்டிருக்கும் போது இவர் போறாரு ராணுவ வெற்றியை கொண்டாட. இவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இந்த போலீஸ் இந்த ராணுவத்தை எப்படி மதிச்சாரா மிதிச்சாங்கிறதுக்கான வீடியோ இருக்கு. அந்நேரம் காட்டாட்சியர் நடந்தது அவங்களோட. அது மாத்திரம் இல்ல சார், இப்ப இவங்க எனக்கு வருவோமே ராணுவத்தினர் அப்படி மதிக்கிறாங்களா, ராணுவ வெற்றி ராணுவத்தை நினைவுபடுத்துறாங்களா. சரத் பொன்சேகா ஜம்பரோட உள்ளுக்கு போறோம்னா இவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்கு, நானும் ஜெயிலுக்கு போறேன் இவரும் ஏறிட்டாரு. அதே மாதிரி தான் அந்த நாய்சேகர்ல நம்ம நாங்காவில பார்த்த நாய்சேகர் விவாதம் அவரும் ஏறி சரியான மோசம் வார்த்தை பிரயோகங்கள் எடுக்க வழியில கீழே கமெண்ட்ஸ் போயிட்டு பார்த்து துப்பி வச்சிருக்காங்க சிங்கள மக்களை. ரணவிர்வாக தாத்தாகே புத்தா அப்படின்னா ராணுவத்தின் அப்பா, ராணுவத்தினுடைய தந்தையின் மகன். 3 பிஸ்கட்டுகளையும் சாப்பிட்டு முடித்திராத 10 வயது பாலகனின் மார்பில் 4 குண்டுகள் பாய்ந்தது என்று வரையும் ஏற்க முடியாது. ஏன் இப்படியான ஒரு அவலம் ஏற்பட்டது? இன்று மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பேரப்பிள்ளைகளை கையில் தூக்குகின்ற போது கூட இந்த பாலச்சந்திரன் என்ற முகம் ஞாபகம் வராது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம். இன்றைய நாள்ல மே 18 நாள்ல உயிரிழந்து மற்றும் காணாமல் போன பலரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளோடும் நாங்களும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற வகையில் உங்களுடைய துயரமான நேரத்தில் உங்களோடு இருக்கிறோம். இன்றைய நாளில் உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் அனைவருடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே நேரத்தில் காணாமல் போனவர்கள் விரைவில் கண்டடைய வேண்டும். அவர்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஊடகமாக நாம் என்றும் உங்களோடு பலமாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். டில்சன், உங்களோட கருத்தை நீங்க. 2009 மே 18 நோ ஃபயர் ஜோன். அந்த நோ ஃபயர் ஜோன்ல மக்கள் ஐயோ எங்களை பாதுகாத்துருங்க, நாங்க எப்படியாச்சும் இந்த ஒரு சில மனுத்தியாளர்களை தாண்டிடணும், எங்களை பாதுகாருங்க கடவுளே அப்படின்னு வானத்தை பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல கடவுள் பதில் சொன்னாரோ இல்லையோ, இலங்கை இராணுவத்தின் குண்டு போடுற விமானங்கள், இராணுவத்தினுடைய துப்பாக்கிகள் பதில் சொல்லியிருந்தது. அதன் காரணமா அன்று உயிரிழந்த எம் உறவுகள் அவங்களோட நினைவுபூர்வ முகமாக இன்று பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. கொழும்பில் கூட, கொழும்பு வெள்ளவத்த கடற்கரை பகுதியில் கூட ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது மிகவும் அமைதியான முறையில். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு அமைதியின்மை, பதற்றமான சூழல் உருவானது. அதை நாங்க பேசலாம் விவரமா. எது எப்படி இருப்பினும் அன்று உயிர் நீத்த நம்முடைய உறவுகள் அனைவரையும் நாங்க இன்றைய தினத்துல நம்மளுடைய நிகழ்ச்சியினூடாக நாங்க நினைவுபடுத்திக் கொள்றோம். இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்புல அந்த இடத்துல கதறல்கள் கிட்டத்தட்ட டெல்சான் ஒரு அந்த 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 மண்ணில நின்றது போலதான் இந்த உணர்வுகள் இருந்தது என்று சொன்னால், காலையிலிருந்து நேரலை, ஐபிசியில நேரலை மற்றும் நம்மளுடைய பல நிகழ்ச்சிகள்ல தொடர்ச்சியா இருந்ததால அந்த நினைவேந்தல் நேரத்துல ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அந்த குடும்ப உறவுகளும் எனக்கு அதுல ஒரு நெஞ்ச உருக்குன சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த படையல் செய்து, மகனே வரமாட்டேயா அண்ணா உனக்கு விருப்பமான உடுப்பை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் அழுற அந்த நிமிடங்களை பார்க்க டெல்சான் அந்த என்ன சொல்ற இந்த பூமியில இப்படி ஒரு பரிதாபம். அதை என்னன்னு சொன்ன டெல்சான் அதுல மேலதிகமான தகவல் இது நான் இன்றைக்கு இங்க இருந்து பார்க்க கூடுறேன். இந்த 2009 யுத்த நிறைவு வரைக்கும் அந்த மக்களோட கிட்டத்தட்ட அது வவுனியாவில் உணவில்ல, உடை இல்லை, பல்வேறுபட்ட கஷ்டங்களோட வாழ்ந்த மக்கள். இந்த இடத்துல நாங்கள் நினைவு கூற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். மன்னார் மறை மாவட்டத்துல முன்னாள் ஆயராக இருக்கக்கூடிய ராயப்பு யோசேப் பாண்டகை. என்ன சொல்ற, அந்த வவுனியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அவரும் அந்த மக்களுக்காக ஒரு தவிச்சு கொண்டு நின்ற மக்கள் வந்துட்டாங்க. மக்களை காட்ட மாட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒரு
அந்த அவங்களெல்லாம் ஒரு ஒரு மிகவும் மோசமான வகையில நடத்தப்பட்ட டெல்சன். ரம்பக்குளம் அந்தோனியார் கோயில்ல தான் கூடுதலான நேரங்களை மன்னார் மறை மாவட்டத்தில் ஆயர் காணிச்சிருந்தார். அவர் பல முறை ஜோசப் தளத்தில் இருக்கக்கூடிய ராணுவ உயர் அதிகாரி பிரிகேடியரோட நேரடியா முரண்பட்டு கொண்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அவரை அனுமதிக்க மாட்டாங்க போறதுக்கு, அவர் போக முடியாது. இப்படி அவர நாட்கள், அவருடைய பயணங்கள், எம்மோட ஊடகத்துக்கு கூட அந்நேரம் வட்டமேசை என்ற ஒரு நிகழ்வுல பல விடயங்களை வெளிப்படையாக காய்ச்சிருக்கிறார். இப்படி அவர நினைவுகள், அவர காலங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள அந்த மக்கள் 1,40,000 மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்ன்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாட்சி அவர் தான் டெல்சன். இன்றைக்கு வரை இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ஒரு குரலாக இருந்து பேசிக்கிட்டு வாராரு. எப்ப போனாலும் குரலற்றவர்களின் குரலாக அவர் தான் இருக்கிறார். தென்னிலங்கையில் அவரை கொட்டி எண்ணுவாங்க, ரசவாதி எண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு சொல்லாத பேர்ல, அவர் ஒன்றுதான் சொல்லுவார். அவர் ஒரு நாளும் அவர்களை பார்த்து ஒரு அறிக்கை விட மாட்டார், எதிர்ப்பறிக்க விட மாட்டார். மிகவும் கண்ணியமான இந்த மக்கள் அந்த என்ன சொல்ல அந்த மண்ணில் அவங்க பட்ட அது அந்த மண் கொதி மண், அதாவது சுடு மண். அந்த சுடு மணல்ல அவர்கள் அந்த மண் சுடுறதே அவங்களுக்கு விளங்குது இல்லை அந்த மக்களுக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. 17 ஆண்டுகள் கடக்கக்குள்ள பக்கத்துல இந்த பிள்ளைய காணல, பக்கத்துல இந்த கணவனை காணல, பக்கத்துல இந்த மனைவியை காணல, பக்கத்துல இந்த என்னுடைய உறவுகளை காணலன்றக்குள்ள எப்படி இந்த வலியா இருக்கும். இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உணர்வுள்ள மக்களுக்கும் இது ஒரு பெரிய கனத்த நிமிடங்கள்லாம். மிகவும் பெருமதியா அந்த ஏற்பாட்டுக்குள்ள செய்திருந்தாங்க. அவங்களோட அந்த நிமிடங்கள் எல்லாம் டெல்சான் பார்க்க இல்லாது ஒரு பெரும் துயரமா தான் இருந்தது. அதே நேரம் தென்னிலங்கையில நடந்த அடாவடி எனக்கு இந்த ஞாபகம் இருக்குது. நான் வவுனியாவில் அந்த பணியின் நிமித்தம் நிற்கும் போது, வவுனியாவில இருந்து ஒரு பகுதி அந்த அனுராதபுர மெயின் வீதியில பால் சோறும் கிரிபத் சம்பளம் வாழைப்பழம் கொடுத்த நாளையும் மறக்கல. தென்னிலங்கையில கிரிபத் சோறு கொடுத்தவர் தான் குப்பரை கொண்டு விழுந்து மூஞ்ச கொண்டு உடைச்சவர் விமல் வீரவன்ச. இன்னைக்கு அவர் குப்பரை விழுந்திருக்கார், முதல் முறை விழுந்தார். நீங்களும் இதை சொல்ல போறீங்க, உங்களோட கருத்து. அதான் நீங்க அந்த டைம் உங்களோட நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க, நானும் சொல்லி ஆகணும். நான் அப்போ கிரேட் 7 இருக்கும் நினைக்கிறேன், சரி ஞாபகம் 7 இல்லாட்டி 8. கண்டியில தான் எங்களுடைய வீடு. நான் கொழும்புல இருந்து கண்டிக்கு போயிட்டு ஒரு வீடு எடுத்திருந்தோம். அப்போ 20 யுத்த நாட்கள் மிகவும் பரபரப்பு. ஏன்னா கண்டிலையும் 2 மொழி, 2 இனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பிரதேசமா தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த யுத்த நிறைவு மே 18ஆம் தேதி இதுவரை எங்களோட நல்லா செஞ்சு பழகியவர்களும் என்ன மனநிலையில இதுவரைக்கும் எங்களோட பழகி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப மனவேதனை. அதுக்கு பிறகு நாங்கெல்லாம் ஒரு கட்டத்துல நாங்க சின்னாக்கள்னால எங்க வீட்டுல எல்லாம் கதவுகளை மூடிட்டு இப்ப வெளியே யாரும் போயிடக்கூடாது, இது வேற திசைக்கு போயிரும், அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் பறிக்கிறாங்க, கத்துறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா நாங்க இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிவில என்ன வடக்கு கிழக்குல அழுதுகிட்டு இருக்காங்க மக்கள், தமிழ் மக்கள். ஐயோ எங்களுடைய உறவுகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அழுகுறாங்க. இங்க கொண்டாட்டங்கள் நடக்குது. 17 வருடங்களாக அதைத்தான் நடந்துகிட்டு இருக்கு இலங்கையில. அது மாறாதாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. மாறினாலும் பிரச்சனை, மாறாட்டியும் பிரச்சனையாத்தான் இப்ப இருக்க சூழ்நிலையில. இன்னைக்கெல்லாம் நாங்க அதை நல்லாவே பார்த்துட்டோம். கொழும்பு வெள்ளவத்தையில கொழும்புல இருக்க மக்கள் ஒரு காணொலியில பார்த்து நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல 2 சம்பவம் இடம்பெற்றது. ஒரு சம்பவம் டெல்சான் விமல் வீரவன்ச பத்திரமுல்லையில நடந்தது. இன்னும் ஒரு பக்கம் அந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கிற அங்க 2 குழுக்களுக்கு இடையில ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. விமல் வீரவன்ச செய்யறதுக்கு நீங்க போனீங்களா? விமல் வீரவன்சனுக்கு நான் போனேன். அதுக்கு போவது தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு நினைவேந்தல் நிகழ்வு ரொம்ப முக்கியமா இருந்ததுனால நான் இன்னைக்கு இதுக்கு தான் மெயினா போயிருந்தேன். விமல் வீரவன்சன் என்ன சொன்னா, நாளைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில யுத்த வெற்றி அல்லது உயிரிழந்த இராணுவத்தினர் நினைவு கூறும் முகமாக பத்திரமுள்ள பார்லமெண்ட் அருகில் இருக்கிற அந்த நினைவு தூபில ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு தமிழ் மக்கள் அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்த சக உறவுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் போதே இவர் போறாரு இராணுவ வெற்றியை கொண்டாட. இது ஒரு விதத்துல இனவாத ரீதியான இவர் ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு. அதைத்தான் இவர் இன்னைக்கு நியூஸ் எல்லா சேனல்லையும் ஹைலைட் ஆகணும். ஹெட் நியூஸ்ல நாங்க இன்னைக்கு எங்க பேரை சொல்லப்படணும் அப்படின்னு போயிட்டு பேசுறது எல்லாமே அங்க தீவிரவாதிகளை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்க அனுமதி கொடுக்குற இந்த அரசாங்கம் எங்க இராணுவத்தினர் நினைவு கூற எங்களுக்கு இடம் கொடுக்காதா அப்படின்னு விமல் வீரவன்ச அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்கிறார். ஒரே தள்ளுமுள்ளு. இதே விமல் வீரவன்ச இவருடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது இந்த போலீஸ்
இந்த ராணுவத்தை எப்படி மதிச்சாரா மிதிச்சாங்கிறதுக்கான வீடியோ இருக்கு. கோட்டாபய ராஜபக்ச அப்ப போன்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஓஎஸ்சி யாரு இந்த ஓஎஸ்சிங்கிற அப்படின்னு கோட்டாபே உங்களால யாருனாப்பாங்க போ சொன்னா உடனே எல்லாம் போ இப்பயே அங்கிருந்து போ அப்படின்னு மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசினதான் இவங்க. அந்நேரம் காட்டாட்சியர் நடந்தது அவங்களோட. அது மாத்திரம் இல்ல சார், இப்ப இவங்கள எனக்கு வருவோமே ராணுவத்தினர் வந்து அப்படி மதிக்கிறாங்களாம், ராணுவ வெற்றி ராணுவத்தை நிறைவுபடுத்துறாங்களாம். சரத் பொன்சேகா ஜம்பரோட உள்ளுக்கு போறோம்னா இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அது இவங்க பக்கம் நான் பேசுனா அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. சரத் பொன்சேகாவுக்கு யாரும் குரல் கொடுக்க இவங்க வரல முன்னுக்கு. இன்னைக்கு அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஒரு அழகான எஜெண்டாவே இவங்க போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே தான் இன்னைக்கு கொழும்பு வெள்ளவத்து நினைவேந்த நிகழ்வு. அந்த மக்கள் வந்து தங்களோட உறவுகளை நினைச்சு தங்களால முடிஞ்ச தியாகங்களை அவங்கள நினைத்துனால ஒரு முக்கியமான நாளா அனுஷ்டிக்க கூட ஏன் இந்த பண்பம்? அதுதான் இப்ப பொதுவா சிங்கள மக்கள் இருக்காங்க தானே, சகோதர மொழி பேசுகிற சிங்கள மக்கள் பெருசா இதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்குது இப்படின்னு. ஆனாலும் இந்த அரசியல் ரீதியான ஏதாச்சும் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கணும், அரசியல்ல நாங்க இருக்கணும், பரபரப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த கோல்ஃப் வெள்ளவத்தல் நடந்த அங்க அந்த இடத்துக்கு வந்த ஒரு கூட்டம் அந்த அப்படியெல்லாம் உருவாக்கி அனுப்பி விடுறது, ஏவி விடுறது, இப்படி குரூப்ஸ் ஏவி விடுறது, இல்லைன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. அப்படி ஒண்ணுதான் விமல் வீரவன் செஞ்சாரு. இன்னைக்கு அவரே களத்துல இறங்கி போயிட்டு அப்படி அலசல முழுசா செஞ்சுட்டு விழுந்து கீழே விழுந்து எல்லாம் போனாரு. வெள்ளவத்தையில அவர் ஓடி போகக்குள்ள அவராதான் விழுந்ததானே, அவராதான் விழுந்தாரு. யாரும் அந்த என்ன சொல்ற அவர் அந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு கட்சியில தலைவர் மாதிரியா நடந்து சாதாரண சண்டி பண்டி மாயத்தான் ஓடுறது. ஓடி போலீஸ் எல்லாம் தள்ளி முள்ளிக்கிட்டு கடைசியில போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு, இத்தனை நடந்துச்சு பார்லிமெண்ட் இப்படி முன்னுக்க இத்தனை நடந்துச்சு பிரச்சனை என்ன சொல்ல. நாளைக்கு இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தலைமையில் நடக்கின்ற நிகழ்வுக்கு தேசிய நிகழ்வுக்கு முன்னாயத்த பயிற்சிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த டெக்கரேஷன்ஸ் வேலை நடக்குது, ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது. அதுக்கு இடையூறு விளைவிக்கிற முகமா இவர் வந்தாரு, நாங்க தடுத்தோம் இது சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்ல. சொல்றதை விட அவரை கைது செய்திருக்கலாமே. கைது செய்த ஒரு தடவை கைது செஞ்சா எங்க என்னாச்சுன்னா வடிவேலுடைய ஒரு காமெடி இருக்கு, நானும் ஜெயிலுக்கு போறேன் இவரும் ஏறிட்டாரு. அதே மாதிரி தான் அந்த நாய்சேகர்ல நம்ம நாங்காவில பார்த்த நாய்சேகர் அவரும் ஏறி நானும் வாரேன் இணைய எடு அப்படின்னு. இல்ல டெல்சான் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, இவரெல்லாம் கனவேர் மறந்து போயிட்டாங்க. விமல் இப்ப இன்றைய சீனுக்கு வந்து நானும் இருக்கிறேன்னு சொன்னது அவ்வளவுதான். கத்தி ஒண்ணும் வேலை இல்ல, கீழே கமெண்ட்ஸ் போயிட்டு பார்த்து துப்பி வச்சிருக்காங்க சிங்கள மக்களை. அதுதான் கடைசி ரிசல்ட். சிங்கள மக்களிடம் வாங்கி கட்டிய விமல் பயப்படாம சொல்றேன். ரொம்ப லோக்கலா ஏசி வச்சிருக்காங்க. உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? அங்க எல்லாம் இருக்காங்க தானே, அவங்க சொல்றதை கேட்டு நீ பேசாம போக வேண்டியது தானே. உனக்கு வேணும் நாளைக்கு வந்து நீ வந்து உனக்கு செய்ய வேண்டிய செஞ்சுக்கலாம் தானே, ஏன் இன்னைக்கு வந்த சிங்கள மக்கள் கேட்கிறாங்க. அதான் நம்ம பொதுவா பலருக்கு தெளிவு ஒண்ணு வந்திருக்கு. இருந்தாலும் அரசியல் வங்குரோத்து நிலையில பின்டாகி இருக்கின்ற இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி ஏதாச்சும் செய்யணும். இன்னைக்கு வந்து வெள்ளவத்தைக்கு வந்த கோஷ்டி யாரு தெரியுமா? கோஷ்டி இல்ல அது இல்ல விமல் போட்டு வந்து உடுப்பு பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா தான் வந்தவர். நினைக்கிற கீழே விழுந்த விளக்கு சேர பற்றக்கூடதான் அவருக்கு சொல்ல வேண்டும். உங்களை தள்ளினது அந்த முள்ளிவாய்க்கால்ல இறந்து போன ஆத்துமாக்கள் தான், கவனமா இருங்க, உங்களை வேறங்க இமேஜ் தள்ளி விட்டா நீங்க கதை முடிஞ்சு. ஆனா அவர் ஓடின ஓட்டம் ஐயோ ஓடிக்கவே ஏன்ல கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஆளுக்கு அந்த முதலே என்ன மினிஸ்டர்களுக்குள்ள இருந்த விட இப்ப என்ன சொல்ல உடம்பெல்லாம் வச்சு கொஞ்சம் இதா இருக்கிறாரு, குஷ்டியா இருக்கிறாரு. அங்கால அடுத்த சண்டியன் வந்ததாமா விமல் வீரவன்ச வந்தா மற்ற பக்கம் வத்தல பக்கம் நிகழ்வு நடந்த பக்கம் வெள்ளவத்த அங்கிட்ட வந்து சரத் வீரசேகருடைய அந்த சிங்கள காடையர் குழு அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சண்டித்தனம் தான் இவங்கலாம். சண்டை எப்படா வம்ப இழுக்குது விலைக்கு வாங்குறதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்தவங்க தான் அவங்க. இது போன வருஷமும் இவங்க வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு தேரர் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஒரு தேரர் வந்திருந்தாரு, இன்னும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஆபாசம் அந்த தேரர் வந்திருந்தா அவரோட பேர் எடுத்து முதல்ல அவரோட ஃபைல பாருங்க, அவருக்கு நான் கேஸ் கிடக்காங்க. அதையும் பார்த்துடணும். சரியான தூசண வார்த்தைகள்னு சொன்னா ரொம்ப எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் தான் நேரலையில அங்க நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தோம் லங்காஸ்ரீ பேஸ்புக்ல. நேரடியா நாங்க அங்க இருந்து எல்லாம் காட்சி பேச்செல்லாம் பேசிட்டாங்க. அதுல பார்த்தேன் சரியான மோசம் வார்த்தை பிரயோகங்கள் எடுக்க வழியில
அது என்னத்த சொல்றது, இவங்களுடைய நிலைப்பாடுனா இப்ப இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இறந்தவர்கள் எல்லாம் சாமானியர்கள் அல்ல, தீவிரவாதிகள்னு இவங்களா அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க அத்த சொல்றாங்க, கத்துறாங்கன்னா தீவிரவாதிகளை நினைவு கூறுகிறார்கள் இவர்கள் அப்படின்னு அடிச்சு சொல்றானுங்க. அது எப்படி இவங்க முடிவு பண்ணலாம்? அதுதான் இவங்களுடைய அந்த நிலை, அந்த எண்ணம் மாற வரைக்கும் இந்த நாட்டுல நல்லிணக்கங்கிறதுக்கு அடையாளம் இடமே இல்லை. அவங்களோட மக்கள் என்ன, அவங்களோட இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள். இன்றைய நாள்ல தான் பாலச்சந்திரன் ஒரு புகைப்படத்தை எனக்கு ஒரு நண்பர் போட்டுட்டு ஒரு சில வரிகள் எழுதியிருந்தார். சாப்பிடும்போது கதைக்க கூடாது, சாப்பிடும்போது கேள்வி கேட்க கூடாது, சாப்பிட அமர்ந்தவனை எழுப்பக்கூடாது, சாப்பாடு கேட்டால் மறுமொழி கேட்கக்கூடாது, வெறும் இலையில் அன்னமிடக்கூடாது, பரிமாறுவதில் வயது பேதங்கள் பார்க்கக்கூடாது, உணவருந்துவது சிவம், உணவிடுவது பூசை, சாப்பிட்ட தட்டை கேட்டு வாங்குவது உபசனை, அதே போன்று சாப்பிட முன்னும் பின்னும் நீர் கொடுப்பது உபசரி, பகைவனையும் உணவினால் நண்பன் ஆக்கலாம், எதிரி உண்ணும் போதும் கௌரவத்தோடு நடத்தவும், உணவும் உணவின் முறைகளும் வழிபாட்டின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. வீடுகளிலும் இது கிட்டத்தட்ட ஒரு பெரும் உயரிய இடத்தில் வைக்கப்படுகிறது. ஆனால் சிங்கள மக்கள் தானம் கொடுக்கிறார்கள். வெசாக் போன்ற நிகழ்வுகளில் பல தானங்களை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தானம் கொடுக்கிறார்கள். ஏன் பாலச்சந்திரனுக்கு மட்டும் எல்லாம் விதிவிலக்காக இருந்ததா? 10 வயது பாலகனுக்கு ஏன் இந்த நிலை என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது. 3 பிஸ்கட்டுகளையும் சாப்பிட்டு முடித்திராத 10 வயது பாலகனின் மார்பில் 4 குண்டுகள் பாய்ந்தது என்று வரையும் ஏற்க முடியாது என்று சிங்கள மக்கள் தானம் கொடுக்கிறார்கள். அதே போன்று பௌர்ணமி தினத்திலே விகாரைக்கு செல்லுகின்றார்கள். பல்வேறுபட்ட விடயங்களை செய்கிறார்கள். ஏன் இப்படியான ஒரு அவலம் ஏற்பட்டது? மஹிந்த ராஜபக்ச இதற்கு தெரியாதா? இன்று மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பேரப்பிள்ளைகளை கையில் தூக்குகின்ற போது கூட இந்த பாலச்சந்திரன் என்ற முகம் ஞாபகம் வராது. இது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இனி இன்றைய தினம் அவர் சொல்லி இருக்கிறார், நான் இல்லாட்டி இந்த நாடு பிளவுபட்டிருக்கும் அவர் அறிக்கையும் வந்து சொல்றாரு. இன்னைக்கு ஒரு போர் வெற்றி நிகழ்வு ஒன்றுல கலந்து கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு, பாருங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு நாடு பிளவுபடாம ஒரு தனி நாடு இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நினைச்சு சந்தோஷம் பண்றாராம். அரசியலை பத்தி எதுவும் பேசுறதுக்கு விரும்பலையாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்துக்கு நாமல் ராஜபக்ச போயிருந்தாரு. அப்ப அவர் எப்படி வரவேற்கிறாங்கன்னா, ரணவிருவாக தாத்தாகே புத்தா, அப்படின்னா ராணுவத்தின் அப்பா, ராணுவத்தினுடைய தந்தையின் மகன், தந்தையின் மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் இல்ல, ராணுவத்தின் தந்தையினுடைய மகன் நாமல் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, ஏதோ இன்னைக்கு அப்படித்தான் நிலைமையெல்லாம் இருக்கு. உங்களோட கதைகள்லாம் பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை வைப்பேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை பகிர்ந்ததோடு, முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் நான் உங்களோட கூடவே இருப்பேன் என்கின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இது அவர் தரப்பில் பகிர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் அப்படின்னு ஒரு வேர்டை எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். சென்ற வருடமும் அவர் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் கருத்துக்களை பகிர்ந்து, இப்போது என்னதான் பலரிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்து, அது தொடர்பான அவருடைய பதிவு பலரிடம் கூர்ந்து கவனிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இப்ப நாளைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில போர் வெற்றி, யுத்த வெற்றி நிகழ்வு ஒன்று இடம்பெறதுக்கு தானே. இதுக்கு ஒரு பிரச்சனை இழுத்திருக்காங்க. எப்படின்னா, யுத்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பில்லை. அவருடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கம்மகே சொல்லியிருக்காரு. இதை வச்சு எப்படி நினைக்கிறேன், நாளைக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ண வாய்ப்பு. அவருக்கு அழைப்பில்லாத காரணம் அவரு தான் டில்சன். அவர் கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறார். தூர பயணம் போறதெல்லாம் கஷ்டம். அப்ப அவரை கொஞ்சம் ஓய்வுல வச்சிருக்கிறாங்க. பாலச்சந்திரன் தொடர்பில் இன்னும் ஒரு தகவலும் வெளியா இருக்கு டில்சன். அது ஒரு முகநூல் பதிவாக இருக்கின்றது. அவரோடு படித்தவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய தகவல். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் ஸ்ரீதரன் சார் அதிபராக இருந்த நேரம் அங்கதான் அந்த முகத்தை முதலாக பார்த்தேன். ஸ்காலர்ஷிப் முடிய புதுசா சேர்ந்த எனக்கு கூட படிச்ச சுவேனியா தான் எதிர் வகுப்பில் இருந்த பாலச்சந்திரன் அண்ணாவை காட்டி, இதுதான் தலைவர் மாமாட மகன், நல்ல வடிவான அண்ணா, அவருக்கு பாதுகாப்புக்காகத்தான் வெளியில 2 மாமாக்கள் நிக்கணும், எங்கட வகுப்புண்ட அரைச்சுவரில தான்
பாதி சுவரும் பாதி நெற்றி அடிச்சு வகுப்புல இருந்த பாலா அண்ணாவை எட்டி எட்டி பார்த்து இப்பவும் ஞாபகம். கொஞ்சம் உயரமாக வெள்ளையாக கையில ஒரு சாப்பாட்டு கூடையோட கருப்பு கண்ணாடி மூடின கார்ல பாலா அண்ணா ஏறி போற வரை நின்று பார்த்து இப்ப மாதிரி இருக்கு. இடம்பெயர தொடங்கின பிறகு தர்மபுரம் மகாவித்தியாலயத்துல எங்கட பள்ளிக்கூட பின்னேரம் இயங்கியது. அங்கே போய் தேவாரத்துக்கு நின்ற லைனில் வச்சு சுவனியாட கேட்டது தலைவர் மாமாட மகனும் வந்தவரா என்றது தான். அப்போது தெரியலடி என்ற அவரின் பதிலுக்கு பிறகு பாலா அண்ணாவை பார்த்தது இப்படித்தான். மே 18 வருகிற நேரமெல்லாம் கேட்கிற அந்த காதுகளுக்கும் சொல்லிக் கொள்வேன், பாலச்சந்திரன் அண்ணா இருக்கிறதா இருந்த வருஷம் அவருக்கு 26 வயசுண்டு. இந்த தலைவர் பாலச்சந்திரன் தொடர்பில் அவரோட படிச்ச அவருடைய அண்மை காலத்தை ஒரு முகநூல் பதிவுண்டு யாரோ ஒருவர் பதிவிட்டிருந்தா எனக்கு ஒருவர் அனுப்பி வச்சிருந்தார். படித்தது அதுல இன்னும் ஒன்று என்ன சொன்னால், அவர் பாடசாலையில் அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாகத்தான் இருந்திருக்கிறார். அவர் அதை பல முறை நாடாளுமன்றத்திலையும் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த சம்பவங்கள் இந்த தண்ட மாணவனைத்தான் நீங்க இப்படி செய்துட்டீங்கன்ற கருத்துக்களும் பகிரப்பட்டிருக்குது. இது ஏன்னு சொன்னாடில்தான் இதெல்லாம் உண்மையில மறக்க முடியாத நிமிடங்களாகத்தான் கலந்து கொண்டிருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குடில்தான், புலிகள் அமைப்புற மூத்த உறுப்பினராக இருந்த காவன்னாவையினா பாலகுமாரன். அவர் ஒரு ஈரோஸ் அமைப்பில் ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர். ஒரு சிறந்த எழுத்தாளர், நல்ல படைப்பாளி, நல்ல புத்தகங்கள் எழுதக்கூடியவர். அவரும் மகனும் இராணுவத்திடம் சரணடைந்தவங்க. கிட்டத்தட்ட மூத்த உறுப்பினர் காவனாபேன பாலகுமார் 18 வயது மகன் சூரிய தீபனமோடு தான் அவர் சரணடைகிறார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் எங்கண்டில்ல 17 ஆண்டுகளும் நீங்களும் மகனும் காணவில்லை. உங்களை தேடுவதில் நாங்களும் நிறுத்தவில்லை. என்றாவது ஒரு நாள் நீங்கள் உயிருடன் கிடைத்துவிட செய்தி வராதோ, இல்லை நீங்கள் மாண்ட செய்தி வருமோ, இப்படிக்கு அழுகையுடன் தமிழினம். இந்த பாலகுமார் என்றது கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்ற, அந்த ஒரு பெரிய ஒரு சொத்து, என்ன சொல்ல, அந்த அறிவுலகில தவிர்க்க முடியாது. பெரிதாக கதைக்க மாட்டார், இலேசான புன்முறுவல். அந்த சமாதான செயலகத்துக்கு செல்லுகின்ற போது ஒரு சாதாரணமாகத்தான் நடந்து எல்லோரையும் உபசரிக்கக்கூடியவர், மிகவும் ஒரு நட்போடு பழகக்கூடியவர், பலருக்கும் என்ன சொல்ற பலவிதங்களையும் ஆறுதலாக இருக்கக்கூடியவர். போராளி என்றதை கடந்து அவர் ஒரு நல்ல மனிதர். அவரும் கூட இன்றைக்கு இல்லை என்ற மகனோடு தான் சரண்டர் ஆகினார். அப்ப பஷீர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முக்கியஸ்தரமாக இப்போது அதுல இருந்து விலகி கொண்டாலும், பஷீர் ஷேகுதாவூத் இவர மகள திருமணத்துக்கு இந்தியாவுக்கு போனவர் பஷீர். இவரை மிக முக்கியமா மதிச்ச ஒரு மனிதன். பஷீர் ஷேகுதாவூத்தாலே முடியாம போச்சு. பஷீர் ஷேகுதாவூத்தாக்கள் அந்நேரம் பஷீர் மஹிந்த ராஜபக்சே அரசியலாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியக்குள்ள. பஷீரால கூட இயலாம போயிட்டு அப்படி ஒரு மோசமா இருந்திருக்கும் அந்த நிலைமை. பாலகுமாரன் என்ற மகனோட போனவர் எங்கண்டுமில் இராணுவத்தில சலண்டர் பண்ணவர். என் எத்தனை அருட்தந்தையர்கள். பாத பிரான்சிஸோட போன சரணடைதலுக்கு பொறுப்பா அருட்தந்தை பிரான்சிஸ் தான் போனது. அவரோட போனாக்கள் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் முன்னாள் வடமாகாண சபை அமைச்சர் திருமதி அனந்தி சசிதரன் சொல்லுவார், நான் கொண்டு என்ற கணவனை கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு கிட்டத்தட்ட டேல்ஸ்தான். இது ஒரு என்ன சொல்ற ஒரு பெரும் ரத்த கதை, சோக கதையில ஒரு ரத்த கதை. இப்படித்தான் போய்கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு பாருங்க, எதுவுமே தெரியாத மாதிரி ராஜபக்ச குடும்பம் இருக்குது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆனது அது சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் நீதி கோரி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுறாங்க காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள். அதுலயும் எத்தனையோ தாய்மார் உயிரிழந்துட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க? இன்னும் அதுல மிச்சம் இருக்கவங்க போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நீதி கோரிய வண்ணம் தான் இருக்காங்க. ஆனா இன்னமும் நீதி கிடைக்காமல் தொடர்ந்து எல்லோரும் ஏதோ ஒரு இதுல நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். நீதி கிடைக்குமா கிடைக்காதா, அதுவே ஒரு பெரிய கேள்விதான். இல்ல, எது நடக்கிறதோ எது நடக்கவில்லையோ தெரியாது. ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அமைதி கிடைக்கணும். ஒரு நீண்ட நாட்களாக இந்த மக்கள் ஆதங்கத்தோட பயணிக்கிறாங்க. ஏதாவது நடந்தது என்றால் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் என்றதான் இந்த மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. டேல்சான், அப்ப இன்றைக்கு ஒரு என்ன சொல்றேன், இன்றைய நாள் ஒரு உறக்கம் இல்லாத ஒரு சஞ்சலமான நாள் தான். இன்றைய நாள்ல பல விடயங்கள், மக்கள் உங்களோட ஊடகமா நாங்களும், உங்களுடைய பிள்ளைகளா நாங்களும் உங்களோட இன்றைக்கும் செய்திகளை சுமந்து வரோம். பல முகங்கள் நீங்க பாக்குறீங்க. உங்களுடைய பின்னூட்டங்கள் எல்லாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதங்கங்கள் புரிகிறது. யாரோரால் இருந்த தம்பி கவனம்
தண்ணி பக்கத்துல அந்த அளவுக்கு கூட நீங்க எங்கள கரிசனையா இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா தான் நாங்க இருக்கிறோம் இப்பவும். இன்றைய நாள்ல அந்த சுமைகளோட வலிகளோட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடையும் நான் அந்த வலியை கடந்து வந்த நான், அந்த இடத்துல இருந்த நான், அந்த இடங்கள்ல கூடுதலா பணியின் நிமித்தம் ஆக குறைஞ்சது வவுனியா வரைக்கும் தான் எங்களோட எல்லையா இருந்தது. இந்த வவுனியா வரைக்கும் வந்த நாங்கள் சில இடைத்தங்கள் முகாம்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என் முகம் பல பேருக்கு மறந்திருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த முகம் வெளியில இப்போ வருகிறது. அதனால பலரையும் சந்திச்சிருக்கேன். ராமநாதன், சோன்போர், ஜோசப் முகாமுக்குள்ள இருந்த முகாம்களை எல்லாம் பலரை சந்திக்க ஞாபகங்கள் இன்றைய நாளில் எனக்கும் ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைய நாள் என்றால் 18ஆம் தேதி உங்களை வந்து சந்திக்க கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களின் பின்னர் தான் உங்களை வந்து சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்து, அதுக்கு ஒரு சொற்பளவான அனுமதி தான் கிடைக்கப்பெற்றது. இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஏதோ ஒரு வகையில உங்களோட பயணிச்சிருக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருங்கன்னு நாளில் சொல்ல இயலாது. முடிந்தவரையும் நம்பிக்கையோட இருங்க. காணாமல் போன உறவுகள் கிடைக்க வேண்டும் என்றது எல்லாருடைய நம்பிக்கையும், இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றது எல்லாருடைய பிரார்த்தனையும். முடிந்தவரை அமைதியாகவும் உங்களுக்கு முடிந்த இன்றைய நாளை கவலைகள் கண்ணீர்கள் கடந்தாலும் 17 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த மண்ணையும் அந்த மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கையும் மறக்க முடியாது. மறக்காமல் உணர்வுகளோடு முடிந்த வரைக்கும் எங்களுடைய பாதையில் தளர்வின்றி நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கட்டாயமான அந்த வலி, அந்த வேதனைக்கு என்றுமே மருந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் அந்த வலிக்கும் அந்த காயத்திற்கும் அந்த வேதனைக்கும் என்றுமே மருந்து இல்லை. மருந்து ஆறுதல்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு வருடமும் அதை நினைவுபடுத்தி இருக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அதுதான் ஆறுதலாகவும் அமைய போகுது, வேறென்றும் இல்லை. மீண்டும் அடுத்த வருடமும் ஒரு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறத்தான் போகின்றது. அன்றைய தினமும் நாங்கள் இப்படியே பேசி கடந்து செல்லத்தான் போகின்றோம். ஆனால் இதை வைத்து பல பேர் அரசியல் செய்யறாங்க. அது வடக்கும் சரி தெற்கும் சரி, அதையும் சொல்லிடணும். பல பேர் அரசியல் ரீதியான செயற்பாடுகளையும் ஈடுபடுறாங்க. இதை வச்சு வெவ்வேறு திசைகள்ல மக்களை திசை திருப்பும் நோக்கத்திலையும் செயற்படுறாங்க. அதையும் சொல்லிக்கிட்டு எல்லா உறவுகளையும் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வர்றோம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம், நிறைய பேசலாம். ஓகே, பாய். ஓகேண்ணா, நன்றி, பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.